ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் ரம்யா அண்ட் அப்சரா இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேர் யாரை பற்றி விஷயத்தை கக்க போகிறாங்க, இல்லை அது பிக் பாஸ் அலோவ் பண்ணுவாரான்னு தெரியல. பிக் பாஸ் நேற்றுலாம் ஃபுல் ஸ்ட்ரிக்டில் இருந்தார். எதை பற்றி பேசினாலுமே நடுவில் பேசாதீங்க இல்லைனா வெளியே அனுப்பிச்சிடுவேன் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா வார்னிங் பண்ணிட்டு இருந்தார். ஏன் இந்த வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னு யோசனை பண்ணாக்கா, சாண்ட்ரா மனசு உடையக்கூடாது. இப்போ எல்லாம் வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சாண்ட்ராவை காரி துப்புவாங்க. அப்போ என்ன ஆகும், சாண்ட்ரா மூலையில் போய் திரும்பி உக்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் மேக்சிமம் உள்ளே வரவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு அக்ரிமெண்ட் போடுற மாதிரியே இருக்குது. யாரும் உள்ளே எதை பற்றியும் பர்டிகுலராக அந்த ரெட் கார்டை பற்றி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியே நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. போன வருஷம்லாம் இந்த கட்டுப்பாடே கிடையாது. எல்லாரை பற்றியும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது மட்டும்தான் பிக் பாஸ் இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ அப்படிலாம் கிடையாது. என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் பிக் பாஸ். ஒரு விஷயம் பேசினாலே உள்ளே இந்த மாதிரி பேசாதீங்க, அதுவும் ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு. அதாவது சிரிச்சுக்கிட்டோ இல்லை ஒரு போகிற போக்குலேயே சொல்லலை, ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு. இந்த கடைசி வாரத்திலேயாவது இந்த டாப் 6க்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அதை கூட பிக் பாஸ் விடலை. எப்போ நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்த ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த 6 பேரில் ஒன்றுமே பண்ணல, இதுக்கு பதில் நானே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்கை பேஸ் பண்ணி எல்லாருடைய பழைய வன்மத்தையும் எல்லாம் கொட்டுறாங்க. ரம்யா சாண்ட்ரா சொல்றாங்க, இந்த மாதிரி சாண்ட்ரா நான் பார்த்ததே கிடையாது, உங்களை விட நானே மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்சரா சொல்றாங்க, டாப் 6 வர வரைக்கும் இவங்க எதுவுமே பண்ணலையே, இந்த அளவுக்கு இவங்க வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன, எல்லாமே ஃப்ராட் தனம் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்சரா. இவ்வளவு தூரம் இந்த 6 பேர்ல நீ வரதுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்ட்டு அரோரா சொல்றாரா என்னன்னு தெரியல. அரோரா ஃபேஸை காட்டுறாங்க. பிரவீன் நேத்து உள்ள வரும்போது அரோராவை புகழ்ந்து பேசினேன். அதை பார்த்து விக்ரம்லாம் அரோரா கூட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு போல அப்படின்னு நம்பினாரு. இப்போ என்னன்னாக்கா அரோராலாம் எதுக்கு நீ இந்த 6 பேர்ல இருக்கிறன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ற. இன்னும் ஆஷாலாம் சொன்னா பரவாயில்ல. இந்த அரோராக்கெல்லாம் இந்த 6ல இருக்கிறதுக்கு 100% இல்ல 1000% சான்ஸே கிடையாது, தகுதியே கிடையாது. இந்த வியானா தாங்க வன்மத்தை கொட்டிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தவன விக்கல் சீக்கிரமா வன்மத்தை கொட்டுச்சு. அதுக்கப்புறமா இப்போ சபரி வன்மத்தை பாத்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா மேல கொட்டுனாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, டைரக்டா வன்மத்தை கொட்டல. வியானா சாண்ட்ரா முன்னாடி டைரக்டா வன்மத்தை கொட்டல. வன்மத்தை கொட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ சபரியை இப்போ பேசுறல, அதே மாதிரி நீ சாண்ட்ராவை சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல சான்ஸ்ல டாஸ்க் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நீங்க ஒரு பண்ணிருக்கலாம்ல, சாண்ட்ரா வச்சு கிழிச்சிருக்கலாம்ல. ஒருவேளை எல்லார பத்தியும் சொல்றாங்களான்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாஸ்கை பார்த்தா தான் தெரியும் யார் பத்தி கிழிக்கிறாங்கன்ட்டு. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நல்லா இருக்கு. இந்த டாஸ்க்கு நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க. இந்த டாஸ்க் முகத்தீரை கிழியுதா இல்லையான்னு பார்ப்போம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.